வழிபடுங்கப்பா. ஆத்தா ஐயா, உள்ளூர் பெரியவங்களுக்கெல்லாம் நமஸ்காரங்க. வெளியூர் பிள்ளை ரொம்ப நல்லா அடிச்சுங்க, பிரமாதமா அடிச்சுங்க. வெளியூர் ஆட்டக்காரன உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதாங்க மரியாதை. உங்க எல்லார் சார்பிலையும் அந்த பிள்ளைக்கு இந்த மலர் மாலை போடுறதுக்கு கேட்டுக்கிறேன். என்ன தம்பி இது? நல்லா இருக்கு தம்பி. தம்பி நீ ரொம்ப நல்லா ஆடின தம்பி. உன் ஆட்டத்தை பார்க்கும்போது எனக்கு எனக்கு என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. நான் கும்பிடுற ஆத்தா உனக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கணும் தம்பி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். ஒரு சின்ன வேண்டுகோள், நாளைக்கு நீங்க எல்லாருமா என் வீட்டுக்கு வந்து ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சீங்கன்னா எனக்கு பெருமையா இருக்கு. ஐயா, வெறும் காபி தண்ணி மட்டும் தானா? சொன்னீங்கன்னா விருந்தே வச்சிடறோம். வேணாங்க, காப்பியே போதும். ஏன் தம்பி? சாப்பாட்டுக்கு வேற வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்தோம். நாங்க வாக்கு தவற மாட்டோம் தம்பி. காபிக்கு வேற வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துறாதீங்க. மறக்காம வந்துருங்க தம்பி. அந்த மாலை அது சாமிக்கு. சாமிக்கே போடுங்க, எனக்கு வேணாம். எனக்கு எதுக்கு? இவர் ஊதறதா இந்த பொண்ணு ஆரதியம் பாக்குறப்ப சின்னாராம பழைய சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்காங்க. படம் பாத்திருக்கியா நீ? இல்ல. சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன், அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா, சொல்லு. போல சொல்றீங்க. நான் என்ன கிழவனா? தம்பி சொல்றேன் தம்பி, இவருதான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போலந்து பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லுன்னு அவருதானே சொல்ல சொன்னாரு. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறானுங்கன்னா போக மாட்டாங்கிறாங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்கு தான் பிறந்தாங்களா இந்தியாவுல? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவங்க கூட சேர்ந்துட்டு நீ ஏடி பெரிய இது மாதிரி லொல்லு. கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய், ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ போடா. ஏய், இப்படி போடி போடி. உங்க 2 பேருக்கு நாங்க தான். ஏன்னா ராத்திரி நம்ம ஆடுன ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? ஊரையே கலைக்கு போட்டு சும்மா கலைக்கு ஜேடு பேசிக்கிறாங்க. நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் கத்துக்க. ஏண்டா படுவா, வாயில பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க? அரண்மனைக்கா? எல்லாம் அவசரத்துக்கு தான். கலக்குறத இடம் தெரியல. எல்லா இடம் தான். போடா. ஒச்ச பயிரை விட திங்காதேன்னு சொன்னேன். வெள்ளம் பண்ற காட்டுல விவசாயம் பண்ற தெரியல. விவசாயம் பண்ணீங்கன்னா உரம் போடுறது யாரு? ஓடுறான் அந்த பக்கம். சரிப்பா. அங்க யாரும் அசிங்கம் பண்றது? ஐயா, ஆனது ஆச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெட்டி விடுவோம். போறங்க போறங்க. அண்ணே, அந்த பக்கம் வைக்கிறாங்க, இந்த பக்கம் வைக்கிறாங்க. எந்த பக்கம் போறதே தெரியல. ஊரை சுத்தி காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க. நம்மள புடிச்சிருவாங்க போடுறாங்க. ஐயா, இன்னும் புறப்படலையா? என்னண்ணே கார் ரெடி பண்றீங்க? ஆமாப்பா. நீ என்ன சாதாரண ஆளா? கரகாட்ட ஹீரோ. கார்ல போய் இறங்கினா தானே மரியாதை. ஏன்னா பக்கத்து தெருவுக்கு போறது காரா? நீ ஒண்ணு, அவன் பாத்ரூம்க்கே கார்ல போறான். கார்ல போய் இறங்கினா தான் உள்ளூர் கரகாட்டக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். பந்தா பண்ணா தான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நீ ஏன் கார்ல? நிறுத்துங்கண்ணே, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னண்ணா என்னை விட்டுட்டு 2 பேரும் எங்க போறீங்க? ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் வாங்குறதுக்கு. ஏப்பா இவன் மனுஷனா? குறுக்க வந்து தப்பு கேள்வி கேட்கறான் பாரு. அண்ணே, பூனை குறுக்க வரது தப்பு, யானை தப்பு இல்ல. ஏற மேல. யாரை எனக்கு ஏறுறேன்? எங்கடா வர்ற? ஐயா, வண்டியை கவுத்துட்டா நம்மளுக்கு 2 பக்கம் வர்றேன். என்னண்ணே வண்டி இங்கே நிறுத்திட்டீங்க? நானா நிறுத்தினேன்? தானா நின்னு போச்சு. இனிமே வண்டியை தள்ளினா தான் போகும். தள்ளுறதுக்கு பதிலா ஆறு வச்சு அல்லணும். எப்படியோ என் மேடத்தை வாங்கிட்டீங்க. பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு பேர் சம்பளோ. கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். ஏய் தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டி கிட்டே வந்து சத்தம் போடுறேன். இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். போ. அண்ணே, வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம். சரி,
அண்ணே ஆ? நீங்க போங்க வண்டி நான் பாத்துக்கிறேன். யார் நீ? நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேரிச்சம்பழம் வாங்கிட்டு படுவா போடா. வணக்கம் வணக்கம் வாங்க தம்பி. என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டியே? அது வந்து அது நான் இங்க விளையாண்டு தான் சொன்னேன். தம்பி தான் அங்கே நிப்பாட்ட சொன்னாரு. அட எதுக்கு? ஒரு மரியாதைக்கு தான். அட என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியே அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அவர் போய் சொல்றாருங்க. கார் வந்து ஐயோ அது வாங்க தம்பி வாங்க. உட்காருங்க. இது ஏன் இடம்? ஏன் இது என்ன டூரிங் டாக்ஸி இடம் பிடிக்கிற? இந்தாங்க. ஆ. கொஞ்சம் இருங்க தம்பி இதை வந்துடுறேன். எங்க போறாரு? என்ன டிபன் வாங்க போவாரு? இப்ப நான் யாருக்கு? எனக்கு தான். இது நம்மள மாதிரி வாத்திக்காரங்க வீடு. கொஞ்சம் அடக்கி வாசி. என்னண்ணே வீட்டுல யாருமே காணா? ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். ஆனை குதிரை ஆளு அம்பெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பனின்னு இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு. தம்பி இந்தா இந்த வெத்தலையை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டுக்கெல்லாம் பாத்துறோம். ஏய் வெத்தலை தின்னுட்டியா? எந்திரா போடா போ. பாதி இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு. என்ன தம்பி தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போல் இருக்கு. அது ஒண்ணு இல்லண்ணே உட்காருங்க. பரவாயில்ல, தட்டிக்கிட்டு இருந்தேன். சும்மா தட்டிக்கிட்டு இருந்தியா? என் புலப்புல மண்ணை போட்டுறாதப்பா. சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா வாசிக்கிறேன். அண்ணே ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவான் தான். அப்படி போடு. கையை நீட்டாதா. வாஸ்தவம் தான் நீ சொல்றது. என் வாழ்க்கையில நல்ல காலையே நான் பார்த்தது இல்லையம்மா. டவுன்ல கைய வச்சுட்டு திரும்பினா பாரு இந்த கரிச்சட்டி கால் தான் தெரியுது. இத பார்த்து வாசிச்சு எனக்கு என்னைக்கு கலைமாமணி பட்டம் கிடைக்கிறது? உட்காருங்கண்ணே. தம்பி டீ சாப்பிடுங்க. டீ வாங்க போனீங்க. நான் டீ சாப்பிடுறது இல்லீங்களே. நான் குடிப்பேனே. அப்போ கொஞ்சம் மோராவது சாப்பிடுறீங்களா? அதையும் நாங்க குடிப்போம். ஏய், அட வறுமைக்கு பிறந்தவனே, எதை முன்னால சாப்பிடுறது எதை பின்னால சாப்பிடுறது தெரியாம டீக்கு அப்புறம் மோராடா? அண்ணே டீயும் பால்ல இருக்கு, மோரும் பால்ல இருக்கு. அப்புறம் என்ன? ஆஹா, தத்துவத்தை கக்குறான். இவனை விடுங்க, ஃப்ரீயா கொடுத்தா பினாயில கூட குடிப்பான். நீங்க தம்பிக்கு மோர் மட்டும் கொடுங்க. சரி அம்மா காமாட்சி கொஞ்சம் glass. மோர் கொண்டா. என்னது மோர் இவ்வளவு சூடா இருக்கு? நேத்தெல்லாம் பசு வெயில நின்றுச்சு. தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க. காமாட்சி எப்பவும் இப்படித்தான் விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கான். ஏமா மோர அடுப்பு பக்கத்துல வச்சிருந்த? பரவாயில்லைங்க, மோர் சூடா இருந்தாலும் ரொம்ப ருசியாவே இருக்கு. ஏ தம்பி, ஆட்டத்தை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? ஆட்டக்காரங்க கிட்ட. நீங்க சும்மா இருக்கீங்களா? தம்பி தவில் இல்ல, அதான் எதிர்நட பேசுது. முறப்படி யாருகிட்ட தம்பி கத்துக்குச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். எனக்கு எங்க அம்மா தான் குரு. அம்மா பேரு என்ன தம்பி? தனலட்சுமி. ஒரு காலத்துல கரகாட்டத்துல ஓஹோன்னு இருந்தவங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே? ஆமாமா கேள்விப்பட்டிருக்கேன். உங்க அப்பா பேரு? நாகரத்னம். அவரும் பெரிய ஆட்டக்காரர் தான். எம்ஜிஆர் கையிலே மெடல் வாங்கியிருக்காரு. ஆனா நான் சின்ன வயசா இருக்கும்போது இறந்துட்டாரு. என்னை வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் எங்க அம்மா தான். தம்பி ஒரே பிள்ளையோ? இல்லைங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆமா, எங்க அம்மா நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்ததில்ல, ஆனா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. என்ன திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். வயசாயிடுச்சு இல்ல.